பேசினா நீங்க டிஸ்டர்ப் ஆயிடுறீங்க. ஆனா இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ராத்திரி நடந்ததுக்கு ஒரு அழகான அடையாளம் கிடைச்சிருக்கு. அது இப்ப எனக்குள்ள துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நீங்க எனக்கு உண்மையை சொல்ல சந்தர்ப்பமே கொடுக்கலங்க. ஆனா இந்த ஃபைல் எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்துடும். மிஸ்டர் குப்தா, உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்பி வச்சுட்டேன். உங்களோட வேலை முடிஞ்சிடும். ஓகே சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபைல் அனுப்பி வைக்கிறேன். ஆர்த்தி, ராஜேஷ், 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. அண்ணி கூப்பிடுறாங்க, வாங்க. அவர் இந்த ஃபைலை இப்ப கூட பார்க்கல. கடவுளே, நேரம் ஆக ஆக என்னோட குழந்தைக்கு ஆபத்து நெருங்கிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? ஆர்த்தி, என்ன பண்ற? அண்ணி, இந்த தாயத்தை யாருக்கு? அத்தை உங்க 2 பேருக்காகவும் இத கொரியர்ல அனுப்பி வச்சாங்க. எதுக்கு? எனக்கு தெரியும், அவங்களும் ஒரு அம்மா தானே. எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தை நல்லபடியா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. என்ன வலியா இருந்தாலும் அந்த குழந்தைக்காக அதை தாங்கிக்குவாங்க. தன்னோட குழந்தைங்களை எந்த விதமான கஷ்டமோ பிரச்சனையோ நெருங்க கூடாதுன்னு நினைப்பாங்க. தனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது அந்த தாய் தாங்கிக்குவானா? தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆனா தாங்க மாட்டா. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆர்த்தி. உண்மையிலேயே அம்மா என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்களுக்காகவாது நான் இதை கையில கட்டிக்கணும். கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். உங்களுக்காக இந்த தாயத்தை நான் தான் என் கையால கட்டி விடுவேன். ஏன்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இதுல அப்படி என்ன ரகசியம் இருக்குன்னு இப்ப நான் உனக்கு சொல்றேன். மாமாவுக்கு இந்த தாயத்தை பீர்பாபாவோட தர்கால ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ணி இதை கொடுத்தாராம். அதாவது உங்க பையன், அதான் நம்ம ராஜேஷ் தம்பிக்கு புத்திரயோகம் இருக்கான். நீ வேணா பாரு. இந்த தாயத்தோட சக்தியாலையும் அத்தை மாமாவோட வேண்டுதலாலையும் ஆசீர்வாதத்தாலையும்
நீ சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போற. அந்த முதல்ல நடக்காது. எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க 2 பேரும் இந்த தாயத்தை கட்டிக்க போறதில்ல. ஏன் கட்டிக்க மாட்டீங்க ராஜேஷ் தம்பி? இது ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன். அன்னைக்கு ராத்திரி எங்க 2 பேருக்கு இடையில நடந்த சம்பவம் ஒரு டிராஜடி, அதோட மிகப்பெரிய தப்பு. அதுக்குரிய பிராயச்சித்தத்தையும் நான் பண்ணிட்டேன். அதுக்காக கடவுளும் என்னை மன்னிச்சிட்டார். என்னோட அபிதாவும் என்னை மன்னிச்சிட்டா. ஆர்த்தி இந்த வீட்டோட மருமக, என் குழந்தைங்களோட அம்மா. எங்க 2 பேருக்கும் இடையில புருஷன் பொண்டாட்டிங்கிற உறவு எப்பவுமே இருக்காது. ஆனா அத்தை, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். இந்தாங்க. ஆர்த்தி, நீங்களும் அந்த தாயத்தை கழட்டி கொடுத்து. இந்த தாயத்தை நான் எப்படிங்க கழட்ட முடியும்? ஏன்னா இந்த தாயத்தை தான் எனக்கு வரப்போற பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்த போகுது. அந்த கடவுள் என் கூடவோ என் குழந்தை கூடவோ இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. என்னாச்சு ஆர்த்தி? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. ஹலோ, ஐ எம் சோ சாரி மிஸ்டர் குப்தா. இப்பவே நான் ஃபைல் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. என்னங்க, நீங்க தேடுற ஃபைல அங்க இல்ல. நான் அதை அந்த வார்ட்ரோப்ல எடுத்து வச்சிருக்கேன். இல்ல ஆர்த்தி, நான் அந்த ஃபைலை டேபிள் மேல தான் வச்சேன். இல்ல அது அது குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நான் அதை வார்ட்ரோப்ல எடுத்து வச்சுட்டேன். அது அங்கதான் இருக்கு உள்ள. ம். தேங்க் காட், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஃபைலை மட்டும் அவர் பார்த்திருந்தாருன்னா அப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு தெரியாது. ராமண்ண, ராமண்ண,
பசங்க சரியா மூடாம போயிருக்காங்களே. சாரி ஆர்த்தி, நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் இருங்க. இந்த கதவு மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? விஜயக்கா அக்கா, பாத்ரூம் கதவு திரும்பவும் மூடிக்கிச்சு. ஆர்த்தி, உங்களுக்கு தான் தெரியும்ல இங்க இருந்து கத்துனா யாருக்கும் கேட்காதுன்னு. அக்கா, ஆர்த்தி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா என்ன? உங்ககிட்ட மொபைல் போன் இருக்குல்ல? வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி யாரையாவது வந்து கதவை திறந்து விட சொல்லி சொல்லுங்க. ஆ. நான் இதை பாத்துக்கிறேன். இப்ப வேற வழியே இல்ல ஆர்த்தி, நீங்க மறுபடியும் கத்தி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். போன் ஆன் ஆக மாட்டேங்குது. அக்கா, நான் பாத்ரூம்ல இருக்கேன். வெளி பக்கமா இருந்து கதவை திறங்களே ப்ளீஸ். கதவை திரும்பவும் வெளியே இருந்து திறக்க சொல்ற, ஏன் மூடிடுச்சா? என்னன்னா, அத்தை உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வா, நான் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். வா. என்ன காயத்ரி இது? போதும் காயத்ரி, போதும். நான் ரொம்ப சிரிச்சிட்டேன். அது சரி, உன்னோட மருமக இன்னும் வர காணுமே. அவங்க கிட்ட இருந்து இன்னும் போனே வரல. மாமியாக்காரி இங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருக்கா. ஆனா மருமகளுக்கு அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்க கூட டைம் இல்ல. என்னோட மருமக அப்படியெல்லாம் கிடையாது, புரியுதா? நீயா எல்லா விஷயத்தையும் பேசிட்டினா எப்படி? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அவ சீக்கிரமா வந்துருவா. இங்க பாத்தியா, என் மருமக கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, புரியுதா? சிஸ்டர், இத கொஞ்சம் ஆன் பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். நான் கொடுத்த தாயத்தை நீங்க 2 பேரும் கட்டிக்கிட்டீங்கல்ல? மாமா உங்களை நல்லபடியா பாத்துக்குவார்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் நீங்க உங்களை கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் என்ன நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ மட்டும் சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டேன்னா என்னோட இந்த மூட்டு வலியில மறைஞ்சு போயிடும். இங்க பாருமா, நீ ராஜேஷோட பையனை என்கிட்ட பெத்து கொடு. அதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் ஓடி உங்ககிட்ட வந்துருவேன். இன்னொரு விஷயமா, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதான் சப்தமி இல்ல,
இது ரொம்ப முக்கியமான சப்தமி. சந்ததியர்களோட சப்தமின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த நாள்ல தான் ஒரு தாயாகப்பட்டவ தன்னோட குழந்தைக்காகவும் அது நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் விரதம் இருப்பா. நீயும் உன்னோட பிள்ளைங்களுக்காக விரதம் இருக்கணும். அருண், பானு, பிரியாவை தான் சொன்ன. சொல்றத கேட்டுட்டு இருக்கியா? ஆமா அத்தை, கேட்டுட்டு தான் இருக்கேன். நிச்சயமா நான் விரதம் இருக்கேன் அத்தை. என்னோட எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் இந்த விரதம் இருக்கேன். அதுக்கு என்ன செய்யணும்னு விஜய்க்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்றேன். இங்க பாருமா, இந்த விரதம் இருக்கும்போது தண்ணி குடிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, நாள் பூரா விரதம் இருக்கணும். காயத்ரி, மாசமா இருக்க பொண்ணுங்க மட்டும் தண்ணி குடிச்சுக்கலாம். உண்மைதான். ஆமா ஆமா, நான் சொல்றது கேளுங்க. 3 மருமகளும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அங்க சாமிக்கு பூஜை பண்ணணும். அப்புறம் உங்களுடைய கையால களிமண்ணை எடுத்து சிவன் பார்வதியோட உருவத்தை சிலை வடிவத்துல செய்யணும். 3 பேரும் சேர்ந்து அதுக்கு பூஜையும் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பூஜையில ஒவ்வொரு அம்மாவும் தன்னுடைய குழந்தைங்களுக்காக, பிறக்க போற குழந்தைங்களுக்காகவும் இதை செய்யலாம். மறந்துட்ட, ஒத்துக்கிற, பிறக்க போற குழந்தைக்காகவும் தான். சேலையோட முந்தானையில தங்கத்தால செஞ்ச கிண்ணிய அதுல முடிஞ்சு வைக்கணும். சொல்ல மறந்துட்ட, அடுத்த நாளே அதை தானம் பண்ணிடணும். உங்க 2 பேருக்கு இது புரிஞ்சுதா? புரியுது. விஜய், அத்தை, சின்ன மருமக எங்க? அது வந்து அத்தை, அவ வீட்ல இல்ல. சரி, பரவாயில்ல. விஜய், அவகிட்டயும் மறக்காம இந்த விஷயத்த சொல்லு. என்னுடைய மருமகளுங்க 3 பேருமே நிச்சயமா இந்த விரதம் இருக்கணும். சரி. அதே மாதிரி 2 மருமகளுங்களும் சீக்கிரமா எனக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களை இந்த விரதம் இருக்க சொல்றேன். ஆனா அத்தை, இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் பிரீத்தி கிட்ட இந்த விரதத்தை பத்தி கண்டிப்பா சொல்றேன். ஆனா அவ இந்த விரதம் இருப்பாளான்னு எனக்கு தெரியல. என்ன இது? எப்படி இந்த விரதத்தை இருக்க மாட்டா? அவகிட்ட சொல்லி இது மாமியாரோட ஆர்டர்னு. இந்த காயத்ரி இருக்காளே, சரியான ஞாபக மறதிக்காரி. இவ உங்ககிட்ட விரதத்தை பத்தி விளக்கமா சொன்னா, ஆனா நான் யாருன்னு சொல்லவே இல்ல. ஐயோ, மறந்துட்டேன். இவ இருக்காளே, பரவாயில்ல விடு காயத்ரி. என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன். ஹலோ, உங்க 2 பேருக்கும் வணக்கம். என் பேரு பிரியதர்ஷினி. நான் காயத்ரியோட பழைய சிநேகிதி. வணக்கம் ஆண்டி. நல்லா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. காயத்ரி அத பத்தி சொல்ல மறந்துட்டா. ஒரு பொண்ணு அம்மா ஆகும்போது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட அம்மா அப்பாவும் அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதே பேர் உள்ள கிண்ணி செஞ்சு அதை தானம் கொடுத்துருவாங்க. இப்படி செய்யறதால பிறக்க போற குழந்தை பலசாலியாவும் ஆரோக்கியமாவும் பிறக்கும். பாத்தீங்களா, இவ்ளோ முக்கியமான விஷயத்த காயத்ரி உங்களுக்கு சொல்ல மறந்துட்டா. ஞாபக மறதிக்காரி. நீங்க என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. எங்களோட அத்தை எதையுமே மறக்க மாட்டாங்க. அவங்களோட எந்த மருமகளும் இங்க கர்ப்பமா இல்லங்கிறதுனாலதான் அத்தை அதை சொல்லாம விட்டாங்க. அப்படி இருந்திருந்தா அவங்க அதைத்தான் முதல்ல சொல்லிருப்பாங்க. அப்படியாம்மா? ஆனா என் கண்ணு என்னை எப்பவும் ஏமாத்தாது. எனக்கு ஆர்த்தியை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவ மாசமா இருக்கான்னு.